ஏரியா பாருங்க. அதாவது 500 ஏக்கர் ஒரே இது இந்நாள் வரைக்கும் நெல் விவசாயத்தை தவிர வேற எந்த விவசாயமும் இங்க என்ன செய்யல, மிக்சிங் பண்ணல, கலப்பு கொண்டு வரல. நெல் விவசாயம் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டுப்பாடோட எங்களுடைய சங்க தலைவர் இந்த வேளா பகுதியை நடத்திட்டு வர்றாரு. பெரிய குளம் பகுதி மணவுளகுறிச்சி ஏரியாவுக்கு உட்பட்டது. ஆனா இன்னைக்கு மழை பெய்திருக்கு பாருங்க, சின்ன சின்ன மழை தான் பெய்திருக்கு. இந்த சின்ன சின்ன மழையில கூட தண்ணி தேங்கி நிக்கிறத பாருங்க. உங்களுக்கு பாக்குற போதே உங்களுக்கு தெரியும். நேற்று முந்தா நாள் 4 நாள் 5 நாள் நாங்க நடவு நட்டுட்டோம். நட்டு இருக்கிற நடவு எல்லாமே என்ன பெரும்பான்மையும் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கியாச்சு. இன்னும் 1-2 நாட்கள் அப்படியே மழை தொடர்வோம்னா நாங்க நட்ட நடவு மிகப்பெரிய இழப்பை நாங்க சந்திக்க வேண்டி வரும். ஆனா அரசாங்கம் சொல்லுது திடீர்னு அந்த நடவு வரி நடவு நடு, அப்படி நடு, இப்படி நடு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுது. ஆனா எந்த விதமான அதாவது அரசினுடைய உதவிகள் சொல்றாங்களே தவிர அது சமயத்துக்கு சேராது. ஒண்ணு, அந்த வரி நடவை நடுறதுக்கான லேபர்கள், போதுமான லேபர்கள் இல்ல. அரசாங்கம் ஒரு திட்டத்தை சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா நாங்க நட்டுக்கிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கோம். இது இன்றைய நிலையில நாங்க பாதிச்சிருக்கோம். அரசாங்கம் நாங்க உதவியை கேட்கலன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், விவசாயிக்கு பாதுகாப்பு வேணுங்கிறது நாங்க விரும்புறோம். இந்த பாதுகாப்பு எப்ப கிடைக்கும்ங்கிறது ஒவ்வொரு 6 மாசமும் விவசாயத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு நட்டுட்டோம், அறுவடை பண்ணுகிற போதும் நெல்லு பூரா என்னது நாசமா போயிருது. அறுவடை முழுக்க எங்களால வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியல. சரி, நடுகிற நேரம் மழையினால இன்னொரு சீரழிவு, அறுவடை நேரமும் சீரழிவா தான் இருக்கு. ஆனா ஏரியா பாதுகாப்பான இடம்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா முழுமையான இடமும் பாதுகாப்பு கிடையாது. இந்த தண்ணீர் தேங்கியதுக்கான காரணம் என்ன? ஒரே நாள் மழையில இவ்வளவு தேங்கி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா வடிகால் பகுதி எங்களுக்கு சரியா அமையல. வடிகால் சரியாக அமையாத காரணத்தினாலையும், அதான் விவசாயியுடைய கோஆபரேஷன் அதிகமாக இல்லைன்னு சொல்லணும், அரசாங்கத்தினுடைய கோஆபரேஷனும் இல்ல. விவசாயிகள் உண்மையை சொன்னா விவசாயியை நம்ம சொல்லித்தான் ஆகணும். விவசாயிகள் அந்த தண்ணி பாயக்கூடிய அந்த இடத்தை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாம, அதாவது அந்த புல்லெல்லாம் எடுத்து அதை அரசாங்கம் செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. அந்தந்த விவசாயிகள் அந்தந்த பகுதியில், அந்த வயக்காட்டு பகுதியில் இருக்கிறவர்களே செய்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு அரசாங்கம் செய்யட்டும் அப்படின்னு நாங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் சீரழிவு. அரசாங்கமும் கொஞ்சம் ஒரு 50% இந்த பகுதியை கிளியர் எங்களுக்கு பங்களிப்பு இருக்கணும். விவசாய பங்களிப்பு பிளஸ் அரசுடைய பங்களிப்பு ரெண்டுமே சமமா இருந்தா நல்லா இருக்கும். விவசாயி ஓரமாக ஒதுங்கினாலும் கஷ்டம், அரசாங்கம் எங்களை கைவிட்டு அழகி போறதும் எங்களுக்கு தான் கஷ்டம்.